தன்மாத்ரா என்பது 2005ஆம் ஆண்டு பிளெஸ்ஸி இயக்கிய மிக உணர்ச்சி மிக்க மலையாள திரைப்படம். இதன் கதை, குடும்ப உறவுகள், மனித மனத்தின் நுட்பங்கள் மற்றும் ஒரு பேரழிவு நோயால் மாறிய வாழ்க்கையை ஆழமாகச் சொல்கிறது. 2005இல் வெளியான வலுவான கதையம்சம் கொண்ட படம். பிளெஸ்ஸி இந்த படத்தை இயக்கினார். மோகன்லால் ரமேசன் நாயர் என்ற கேரக்டரில் நடித்தார். மீரா வாசுதேவன் லேக்கா என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். ஆருண் மனு என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். குடும்பம் நாடகம் வகைப்படம். ரமேசன் நாயர் என்பது அரசு அலுவலராக பணிபுரியும் நேர்மையான, குடும்பத்தை நேசிக்கும் ஒரு சாதாரண மனிதன். அவனது கனவு தனது மகன் மனு UPSC தேர்வில் வெற்றி பெற்று IAS அதிகாரியாக உயர வேண்டும் என்று. ரமேசன் தனது மகனின் கல்விக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் மிகுந்த உழைப்பை மேற்கொள்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கை திடீரென மாறுகிறது. அல்சைமர் டிசீஸ் எனும் நினைவிழப்பு நோய் அவனை தாக்குகிறது. மெதுவாக அவன் நினைவுகள் மறைய ஆரம்பிக்கின்றன. அலுவலகப் பணிகள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், இங்கு வரை தனது அடையாளம் கூட. மனைவி லேக்கா, மகன் மனு மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் அவனை காக்க முயல்கிறார்கள். ஆனாலும் நோய் முன்னேறி ரமேசன் முற்றிலும் குழந்தை போன்ற நிலைக்கு வந்துவிடுகிறார். இறுதியில் அவர் தனது கனவுகளையும் நினைவுகளையும் இழந்துவிடுகிறார். உண்மை சம்பவ அடிப்படையில் அல்சைமர் பாதிப்பு ஒருவரின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை மிக இயல்பாக காட்டியது. மோகன்லாலின் சிறந்த நடிப்பு படத்தின் மிகப்பெரிய பலம். பிளெஸ்ஸி இயக்கம் உணர்ச்சிகளை மிக நுட்பமாக வெளிப்படுத்தியது. குடும்ப உறவுகளின் வெப்பமும் மனித நேயமும் படத்தில் பிரதிபலிக்கின்றன. கேரள மாநில திரைப்பட விருது வழங்கும் விழாவில் சிறந்த நடிகர்கான விருதை மோகன்லால் பெற்றார். தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் சிறந்த குடும்ப படம் என்ற விருதை வென்றது. பல விமர்சகர்களின் பாராட்டுக்கள். தன்மாத்ரா ஒரு சாதாரண மனிதன் தனது குடும்பத்துடன் பகிர்ந்த கனவுகளும் வாழ்க்கையின் நொடிப்பொழுதுகளும் நோயால் எப்படி மாறுகின்றன என்பதை நெகிழ்ச்சியுடன் சொல்லும் படம். இதை ஒரு முறை பார்த்தாலே மனதில் ஆழமாக பதியும்.